திருவள்ளூர் மாவட்ட கரடிபுத்தூர் கிராமத்தில் வெகுகாலமாக பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல நாட்களாக அரசிடம் பட்டா கோரி வரும் நிலையில் திடீரென அப்பகுதியில் குவாரி வருவதாகவும் அவர்களை அங்கிருந்து காலி செய்யும்படியும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து தவித்து வரும் மக்களுக்கு ஆதரவாக மண் குவாரியை நிறுத்த கோரி பொன்னேரியில் போராட்டம் நடத்தினார் அறம் திரைப்படத்தின் இயக்குனரும் சமூக செயற்பாட்டாளருமான கோபி நயினார். இதனைத் தொடர்ந்து இவர் அளித்த பேட்டி ஒன்றில் திமுக மக்களுக்காக நிற்கும் கட்சி அல்ல, அது முதலாளிகளுக்கான கட்சி போல செயல்படுகிறது எனவும், சமூகத்தில் பட்டியலினத்தவர்கள் வஞ்சிக்கப்படுவதாகவும், வேங்கை வயல் சம்பவங்களை பற்றி மதிவதனி போன்ற பெரியாரிஸ்டுகள் பேசவில்லையே, அவர்கள் மக்களுக்காக பேசுவதை விட்டுவிட்டு சுயலாபத்திற்காக ஆளுங்கட்சியை காக்க பொதுவெளியில் பேசுவதாகவும் கடுமையாக சாடியிருந்தார். இவருடைய இந்த பேச்சுக்கு சமூக வலைத்தள பக்கத்தில் எதிர்ப்பும் ஆதரவும் சரிவர கிளம்பியது. இதனையடுத்து வி.சி.க பற்றியும் குறிப்பிட்ட சமூகத்தை பற்றியும் அநாகரிகமான வார்த்தைகளோடு இவர் பேசியதாக ஒரு ஆடியோ சமூக வலைத்தளத்தில் லீக்காக அதை வைத்து பலரும் இவரை கடுமையாக விமர்சித்து வந்தனர். இதற்கெல்லாம் பதிலளித்து அவர் மார்ச் 20ஆம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் தலித் மக்களுக்கு குடிமனை கேட்டும் அவர்களின் வாழ்நிலங்களில் மண் அள்ளுவதை தடுக்க கோரியும் போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களால் தான் மிகவும் கேவலமாக பொதுவெளியில் இழிவுபடுத்தப்படுவதாகவும், தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைப்பை எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அது என்னை எதிர்கொள்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் இத்தகைய சூழலில் இன்று கடுமையாக அவமதிக்கப்படுகிற தாம் எதிர்காலத்தில் இவர்களால் கொல்லப்படவும் நேரிடலாம் எனவும் பகிரங்கமாக ஒரு பதிவை இட்டுள்ளார். இதனால் தனக்கு வழங்கப்பட்ட பெரியார் விருதையும் திருப்பி அளிப்பதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இப்பிரச்சனை பூதாகரமாகியுள்ள நிலையில் இணையத்தின் தலித் செயற்பாட்டாளர்களும் பெரியாரிஸ்டுகளும் மாறி மாறி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.